நான் இப்போ சொல்ல போற இந்த மசில நம்மள நெறைய பேர் ட்ரெயின் பண்றதே இல்ல. இல்ல, நான் காஃப் மசில சொல்லல. ஷின் போனுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க ஆன்டீரியர் டிபியாலிஸ் மசில பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இந்த மசில் ஆங்கிள் ஜாயிண்ட்ட கிராஸ் பண்றனால ஆங்கிள் டார்சிஃப்ளெக்ஷன் அதாவது ஃபூட்ட மேல தூக்க ஹெல்ப் பண்ணும். இத ட்ரெயின் பண்றனால ஷின் ஸ்ப்ளின்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் கம்மியாகும். நீ ஸ்டெபிலிட்டி, ஃபுட் பேலன்ஸ் அண்ட் அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ இம்ப்ரூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். உங்க ஜிம்ல இந்த மாரி டிபியாலிஸ் மிஷின் இருந்தா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. மிஷின் இல்லன்னா பிரச்சனை இல்ல. நான் சொல்லப் போற ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கேபிள் மிஷின். டி ஹேண்டிலோட கிரிப்பை ஸ்லைட் பண்ணி ரோப் பார்ட்டை இப்படி ஃபூட்டில் போட்டு புல் பண்ணுங்க. பெஞ்ச் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னமும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்லேயும் இதை பண்ணலாம், ஆனால் ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் சீட்டட் காஃப் ரேஸ் மிஷின். இதில் எப்பவும் போல் டோஸ் யூஸ் பண்ணாமல் ஹீலை மட்டும் ஃபுட் பேடுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு லிஃப்ட் பண்ணுங்கள். இதே செட்டப்பை லையிங் ஆம்ஸ்டிங் கர்ல் மிஷின்லேயும் பண்ணலாம். பிளேட் இல்லைனா வெஜ் யூஸ் பண்ணி ஹீலை லிஃப்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரீ வெயிட் ஆப்ஷன்ஸ்க்கு பெஞ்சில் உட்காந்து கெட்டில் பெல் இல்லை சாண்ட் பேக்கை கூட இப்படி யூஸ் பண்ணி டிபியாலிஸை ட்ரெயின் பண்ணலாம். இது எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா சிம்பிளாக வாலில் லீன் பண்ணி பாடி வெயிட் டிபியாலிஸ் ரிசர்ச் கண்டிப்பாக பண்ணுங்கள். மற்ற மசிலை எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்களோ அதேமாரி ட்ரெயின் பண்ணி ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ண எய்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.